राधे कृष्णा। श्रीमते रामानुजाय नमः। यो नित्यम् अच्युत पदाम्बुज युग्म रुग्म व्यामोहतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैक सिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் பக்தர்கள் மேல அப்படி ஒரு பிரீத்தி வச்சிருக்கான். பக்தர்களுக்காக எப்படி வேணாலும் வருவான், என்ன வேணாலும் பண்ணுவான். தெய்வம் இதுதான் பண்ணும் அப்படின்னு நியமங்கள் கிடையாது. மனிதர்கள் இவ்வளவுதான் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு நியமம் உண்டு. ஆனா பகவானுக்கு பக்தர்களுடைய சௌகரியத்துக்காக எப்படி வேணாலும் எந்த அவதாரத்துல வேணாலும் தன்னுடையதான நியமங்களை மாத்திப்பான். பகவான் மத்ஸ்யாவதாரம் எடுத்து பிரளய ஜலத்துல ராஜாவுக்கு உபதேசம் எல்லாம் பண்ணான். அதே பகவான் கூர்ம அவதாரம் எடுத்த பொழுது திருப்பார்கடல் கடையறதுக்கு மலையை தாங்கிண்டு இருந்தான். அதே சுவாமி மனுஷர்கள் வாழறதுக்காக வராக அவதாரம் எடுத்து ஜோரா பிரளய ஜலத்திலிருந்து பூமியை மீட்டு வந்தார். அதே சுவாமி லோகத்துல தர்மத்தை ஸ்தாபிதம் பண்றதுக்காக எல்லா விதமான அதர்மமான லீலைகள்லாம் பண்ணியும் கிருஷ்ணனா அவதாரம் பண்ணி அனுகிரகம் பண்ணார். அதே பகவான் ஆச்சரியமா மனுஷர்கள் வாழ வேண்டிய முறையை சொல்லிக் கொடுக்கறதுக்காக ராமனா வந்தார். அப்ப பகவான் இப்படித்தான் வருவான், இதுதான் பண்ணுவான் அப்படின்னு யாரும் ஜட்ஜ் பண்ணவே முடியாது. அப்படி ஒரு அவதாரம் தான் ஸ்ரீ நிருசிம்ம அவதாரம். நிருசிம்மன் பக்த பிரியன், பக்தவத்சலன், பக்த பராதீனன், பக்த நாயகன், அவ்வளவு அழகு சுவாமி ராமானுஜர். அதனாலதான் எல்லாரையும் அகோபிலத்துக்கு அழிச்சுட்டு வந்துட்டார். அழகா அத்தனை பேரையும் அகோபிலம் குகையிலேருந்து அழிச்சுட்டு போறார். ஜோரா முதல்ல பிரகலாதவர்தனை சேவிச்சார். அங்கிருந்து நேர அகோபிலம் போய் நரசிம்மனை சேவிச்சுட்டு செஞ்சி லட்சுமியை சேவிச்சுட்டு அழகா ஜோரா மேல உக்ரஸ்தம்பம் சேவிக்க நடந்து போயிட்டார். கரடமுரடான பாதைகள்ல பக்தர்களை தன்னுடைய கருணையினாலே பலவிதமான வைபவங்கள் சரித்திரங்கள்லாம் சொல்லி நிருசிம்ம அவதார மகிமையெல்லாம் சொல்லி 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 அந்த உக்ரஸ்தம்பத்துக்கிட்ட அழிச்சுட்டு போய் உக்ரஸ்தம்பத்தை நன்னா தரிசனம் பண்ண வச்சார். உக்ரஸ்தம்பத்தை பார்த்துட்டு அழகா இதுலேருந்தான் நிருசிம்மன் வெளிப்பட்டான் அப்படின்னார் சுவாமி ராமானுஜர். எங்குமுளன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கில்லையாள் என்று இரணியன் தூண் புடைப்ப அங்கு அப்பொழுதே அவன் வீயத் தோன்றிய என் சிங்கபிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தே. பள்ளியில் ஓதி வந்த சிறுவன் வாயில் ஓர் 1000 நாமம் தெள்ளியவாகி போத. சகசநாமம் சொல்றானேன் கோபத்துல என்ன கசிபு அளந்திட்ட தூணை அவன் தட்ட அடிச்ச அடியில தூண பிளந்தண்டு ஒரு கோளறியாய் ஆளறியாய் ஜம்முன வந்தாராம். சிம்ம கர்ஜன பண்ணிண்டு 14 லோகங்களும் நடுங்கும்படியா வந்தான் சுவாமி. இந்த ஸ்தம்பத்திலேருந்து தான் சுவாமி வந்தார். சுவாமி முழு ஸ்தம்பத்தையும் உடைச்சுட்டு வராம பாதியிலேருந்து வந்ததுனால மீதி ஸ்தம்பம் இங்க இருக்குன்னு. இந்த மீதி ஸ்தம்பத்துக்கு நின்று இத்தனையும் சொன்ன ராமானுஜர் ரக்தகுண்டத்தை காண்பிச்சார். அழகா கண்கள் ஆனந்த பாஷ்பம் வழிய அந்த ரக்தகுண்டத்தை ஜலத்தை எடுத்து ஸ்வீகரிச்சின்றார், புரோக்ஷணம் பண்ணிண்டார். பக்தர்களிடத்துல சொன்னார், இந்த ரக்தகுண்டம் நிருசிம்மன் இரண்யகசிபுவை வதம் பண்ணிட்டு தன் கைய அலம்பிண்ட இடம் இதுதான் அப்படின்னா. அத்தனை அழகான ரக்தகுண்டத்தை பக்தர்கள்லாம் பக்தியோட சேவிச்சார்கள். சுவாமி ராமானுஜர் கையினாலேயே தீர்த்தம் வாங்கின்றார்கள் அத்தனை பேரும் ரக்தகுண்ட தீர்த்தத்தை. அவ்வளவு அழகா நரசிம்மரை தியானம் பண்ணிட்டு அழகா ராமானுஜர் முன்னாடி நடக்க பக்த ஜனங்கள் பின்னாடியே நடந்தார்கள். நிருசிம்ஹா 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 நிருசிம்ஹா
நிருசிம்ஹா நிருசிம்ஹா நிருசிம்ஹான்னு ராமானுஜர் அப்படியே நிருசிம்ம தியானத்திலேயே இருந்தார். அழகா அங்க ஒரு குகை, குகை கிட்ட வந்தார். அப்படியே கண்கள்ல கண்ணீர் வழி அப்படியே நின்னார் ராமானுஜர். பக்தாளெல்லாம் கூப்பிட்டார். இந்த இடம்தான் இரண்ய கசிபுவ பகவான் மடியில போட்டு கிழிச்ச இடம் அப்படின்னார். அத்தனை பேரும் பார்த்தார்கள். அந்த இடத்துல 3 நிருசிம்ம சுவாமி, ஒருத்தர் ஸ்தம்ப நரசிம்மர், இன்னொருத்தர் வீர நரசிம்மர், இன்னொருத்தர் உக்ர நரசிம்மர், ஜுவாலா நரசிம்மர். உக்ர ஸ்தம்பத்திலே வந்தவர் ஜுவாலா நரசிம்மர். சுவாமி ராமானுஜர் முதல்ல அந்த ஸ்தம்ப நரசிம்மரை காட்டினார். எல்லாம் பக்கத்துல இருக்க மூர்த்தி தான். ஸ்தம்ப நரசிம்மரை காட்டினார். இதோ இப்படிதான் ஸ்தம்பத்திலேருந்து நிருசிம்மம் ஆவிர்பவிச்சது அப்படின்றார். அழகா ஒரு தூண் மாதிரி அதுல இருந்து நிருசிம்மன் ஆவிர்பவிக்கிற மாதிரி மூர்த்தி. அடுத்த மூர்த்தி வீர நரசிம்மர். இரண்யகசிபு தலையையும் காலையும் பிடிச்சு இழுக்கிறார். 3வது நரசிம்மர் ஜுவாலா நரசிம்மர். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யுர் மிருத்யும் நமாம்யகம். அதே நரசிம்மர் மத்தியில இரண்யகசிபு போட்டு இருக்கார். ஒரு கையினால் இரண்யகசிபு தலையை பிடிச்சிருக்கார், ஒரு கையினால இரண்யகசிபு காலை பிடிச்சிருக்கார், 2 கையினால இரண்யகசிபு வயிற்ற கிழிச்சுட்டு இருக்கார். வயிற்றுக்குள்ள கையை அப்படி விட்டு இருக்கார். இன்னும் 2 கையினால 2 விரல்கள்னால அவனுடைய குடலை உருவி அப்படி மாலை போட்டு இருக்கார். கண்கள்ல கோபம் கொப்பளிக்கிறது. ஜுவாலா நரசிம்மன் வாய ஆன்னு திறந்து வச்சிருக்கார். நாக்கு வெள்ள அப்படி சொல்றதான், பயங்கரமா இருக்கார். காதெல்லாம் அப்படி வெட்டப்பா நிக்கிறதான். இந்த கோபத்துல பிடரி மேல சிலிர்த்து நிக்கிறதான். அழகா மடி மேல போட்டு இருக்கார் இரண்யகசிபுவை. அப்படியே பார்த்தார். பகவான் பக்தவத்சலன் பிரஹ்லாதனுக்காக எப்படி கிழிச்சு போடுறான் பாருங்கோ. இந்த பகவான் நம்மளை கைவிட மாட்டான். இந்த பகவான் அனுகிரகம் பண்ணுவான். இந்த பகவான் தான் நம்முடைய பலம். பிரஹ்லாதன் போலே பக்தி நமக்கு வேணும் அப்படின்னார் ராமானுஜர். எல்லாரும் அழகா சேவிச்சார்கள். அழகா ராமானுஜரே தன் கையினாலே பெருமாளுக்கு மாலை எல்லாம் சாத்தினார். அழகா தன் கையினாலே திருவஞ்சனம் எல்லாம் பண்ணார். அழகா பெருமாளுக்கு அலங்காரம் ராமானுஜரே பண்றார் பக்கத்துல இருந்துட்டு. அழகா சுவாமி ராமானுஜரே பெருமாளுக்கு அம்சம் பண்றார். நிருசிம்மனுக்கு பானகம் இதெல்லாம் எடுத்துட்டு போயிருக்கா. பானகத்துக்கு வேண்டிய பொருள் எல்லாம் எடுத்துட்டு போயிருக்கா. எல்லாம் தயார் பண்றா. ரஸ்த குண்டத்திலையும் ஜலம் எடுத்து அழகா வெள்ளம் எல்லாம் போட்டு ஏலக்காவெல்லாம் தட்டி போட்டு ஜோரா ஒரு பானகம் தயார் பண்ணி சுவாமி ராமானுஜர் அம்சம் பண்றார் பெருமாளுக்கு. சம்மனு நிருசிம்மம் பல 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 பலன் ஜொலிச்சான். ராமானுஜர் கையினாலே அம்சம் இல்லையா? ராமானுஜன் இந்த இடம் தான் உட்கார்ந்து கிழிச்சு போட்டான். நிருசிம்மன் பிரஹ்லாதன் மாதிரி பக்தி பண்ணுங்க, பிரஹ்லாதன் மாதிரி தியானம் பண்ணுங்க, பிரஹ்லாதன் மாதிரி நாமஜபம் பண்ணுங்க. ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்மநிவேதனம் நவவித பக்தி பண்ணணும். பிரஹ்லாதன் மாதிரி எதற்கும் அசராத ஒரு புத்தி வேணும். பிரஹ்லாதன் மாதிரி மாறாத பக்தி வேணும் அப்படின்னு சுவாமி ராமானுஜர் அத்தனை பேருக்கு சொல்றா. அத்தனை பேரும் அழகா சேவிக்கிறா. எல்லாருக்கும் பானகம் எல்லாம் பிரசாதமாக கொடுத்தா. ராமானுஜர் அப்படியே பத்மாசனம் போட்டு கண்ணை மூடி உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். ராமானுஜர் ஏற்கனவே தியானத்துல தான் இருக்கார். இன்னும் ஜம்முன இருக்கார் சுவாமி ராமானுஜர். ஜோரா அழகா பத்மாசனம் போட்டு எந்த இடத்துல நிருசிம்மன் இரண்யகசிபு கிழிச்சு போட்டானோ அந்த இடத்துல எல்லா பக்தர்களையும் ஓம் நமோ நாராயணாய ஜபிக்க சொல்லிட்டார் ராமானுஜர். ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய
ஓம் நமோ நாராயணாய. 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 நன்னா ஜபிக்கிறா. அந்த அகோபில மலைக்காட்டுல எதிரொலிக்கிறது. நிறைய காட்டுவாசிகள்லாம் பார்த்தா, அந்த செஞ்சுலட்சுமியினுடைய வம்சத்தாரெல்லாம் பார்த்தா. அவரவர்கள் வந்தார்கள். ராமானுஜர் அப்படி பார்க்கிறா, சேவிக்கிறா. அவளுக்கெல்லாம் ஸ்வயம் நிருசிம்மமே ராமானுஜரா வந்துட்டாரோ அப்படின்னு தோணிச்சு. ராமானுஜர் உட்கார்ந்து இருக்கிறதும் அவர் தியானம் பண்றதும் ஸ்வயம் நிருசிம்மம் படியில உட்கார்ந்து இருக்கிறா போலவே அவளுக்கு காட்சி கிடைச்சிடுத்து. அழகா ராமானுஜர் கொஞ்ச நேரம் தியானம் பண்ணார். எல்லாரும் ராமானுஜரையே பார்த்துட்டு இருந்தார்கள். நிறைய பேர் கண்ண மூடி நிருசிம்மத்தை தியானம் பண்ணார்கள். அழகா கொஞ்ச நேரம் ஆச்சு. ராமானுஜர் அப்படி கண் திறந்து பார்த்தார். தக தக தகன்னு ஜொலிக்கிறார். பிரசன்னமா இருக்கார் ராமானுஜர். அழகா ராமானுஜர் எல்லாரையும் பார்த்தார். மாதா நிருசிம்ம, பிரிதா நிருசிம்ம, பிராதா நிருசிம்ம, சகா நிருசிம்ம, வித்யா நிருசிம்ம, திரவிணம் நிருசிம்ம, சுவாமி நிருசிம்ம, சகலம் நிருசிம்ம அப்படின்னு எல்லாரும் அழகாக சொன்னார்கள். பிரகல்லாதன் அவ்வளவு ஜோர். பெருமாள் இந்த இடத்துல உக்ரமா இருந்த சமயத்துல யாரும் பக்கத்துல வரல. அப்ப பெருமாள் பக்கத்துல பிரகல்லாதனை தான் பிரம்மதேவர் அனுப்புறார். பிரம்மதேவர் அனுப்பின உடனே பிரகல்லாதன் எழுதுண்டே வரான். கண்கள்ல ஆனந்த பாஷ்பம் வழிய மயிர்கால்கள் குத்திண்டு நிக்க சீரிய சிங்கத்தை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணான். பெருமாளும் தலையில கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணார், அனுகிரகம் பண்ணார்னு சொன்னார். இந்த ஜுவாலா நரசிம்மன் திருவடிகளே அழகா பிரகல்லாதன் இருக்கிற மாதிரி உண்டு மூர்த்தியில. எல்லாம் காட்டி கொடுத்தார். பெருமாளுடைய கூரிய நகங்கள், அழகான கண்கள், இடுப்பான மூக்கு, திறந்த வாய், அனல் விழி, பேழ்வாய், காது, பெருமயிர்கள், பெருமாளுடைய புஜங்கள், பெருமாளுடைய சரண கமலங்கள், இத்தனையும் காட்டி கொடுத்தார் சுவாமி ராமானுஜர். பக்தாளுக்கெல்லாம் அங்க நிருசிம்ம சாநித்தியத்தை உணர முடிஞ்சது. காட்டுக்குள்ள இங்கெல்லாம் சிங்கம் எல்லாம் அப்படி கர்ஜனை பண்ணித்து. அவ்வளவு அழகா செங்கனாளி இட்டிரைஞ்சும் சிங்கவேல் குண்டாமே. ராமானுஜர் சொன்னார், காண்டர் கரிய கோவில் அப்படின்றார் திருமங்கை ஆழ்வார். ஏன் கஷ்டம்னு சொன்னார், புரியறதா அப்படின்னார். ஜனங்கள் சொன்னார், சத்தியமா புரியறது சுவாமி. இந்த சிம்ம கர்ஜனை, புலி உருமர சப்தம், அங்கங்க கரடியோட சப்தம், இந்த மரங்கள்லாம் உரசல சப்தம், இந்த காட்டு தீ, நிஜமாவே நீங்க வந்தாலும் உங்களோட தைரியத்துல நாங்க வந்தோம், இல்லாட்டி நாங்கெல்லாம் தனியா வரமாட்டோம் இங்க அப்படின்னு நடுங்க ஆரம்பிச்சுட்டா. ராமானுஜர் அழகா தெய்வீகமா சிரிச்சா. ஒன்னும் பயப்படுறதுக்கு இல்லை, நிருசிம்மன் இருக்கான். துஷ்ட மிருகங்கள் கூட இங்க ஒன்னும் பண்ணாது. ஏன்னா நிருசிம்மனோட இருக்கிறவர்களுக்கு என்ன குறை அப்படின்னு சொல்லி எல்லாரையும் ஆயிஷன்ட்டு அழகா நடக்கிறார். ஜோரா ஜுவாலா நிருசிம்மனை பார்த்துட்டார். உக்ரஸ்தம்பத்துக்கு ஏறலாம் நான் ராமானுஜர் சொன்னார். நான் ஏறல, நரசிம்மம் அவதாரம் பண்ண அந்த உக்ரஸ்தம்பத்து மேல நான் எப்படி ஏறுவேன்னுட்டார். ஏன்னா திருமலையே ஏறமாட்டேன்னு சொன்னவர். எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனேன்னு ஆழ்வார்கள் பாடியிருக்கா அப்படின்னு சொன்னவர். இப்ப உக்ரஸ்தம்பத்தை ஏறிடுவார். அழகா கீழே சேவிச்சுண்டார். உக்ரஸ்தம்பத்தை மேல ஏறல சுவாமி ராமானுஜர். ஏறன இன்னும் உக்ரம் ஆயிட்டார். அது ஒண்ணு இருக்கே ஆச்சரியமா. ராமானுஜர் எல்லாரையும் கூட்டு அப்படி நடக்கிறார். அடுத்த நிருசிம்மரை பார்க்க போறார். மாலோல நிருசிம்மன். மா அப்படின்னா லக்ஷ்மி. அவர் பின்னாடியே லோலனா இருக்கக்கூடியவன் இந்த நிருசிம்மன்.
தாயார் அவரை சமாதானப்படுத்துறதுக்காகவே வந்து மடியில உட்கார்ந்து இருக்காராம். அதனால பெருமாளும் ஜம்முன்னு இருக்கார். ரொம்ப அழகா ஒரு சௌமியமான நரசிம்மன் அப்படின்னா மாலோலன். உக்ர நரசிம்மன் தான் நிறைய பேர் உண்டு. ஆனா இந்த இடத்துல சௌமிய நரசிம்மன் தாயார மடியில வச்சு ஜம்முன்னு இருக்கார் மாலோலன். அஹோபில மடத்துக்கான ஆச்சரியமான மூர்த்தி அவன்தானே. அஹோபில மடத்துல ஆச்சாரியர்கள் ஆராதனம் பண்றது மாலோல உற்சவனை தானே. மாலோல உற்சவர் என்ன ஆச்சரியம்னா, ராமானுஜ காலத்துக்கு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சுதான் அஹோபில மடம் ஸ்தாபிதமாச்சு. இந்த அஹோபிலம் ஆதிவன் சடகோபஜீய முதல் ஜீய இருக்கார் இல்லையா, அவருக்கு நரசிம்மன் பிரத்யட்சமாயி அஹோபிலம்பான்னு சொல்லி நரசிம்மனே அவருக்கு சந்நியாச தர்மத்தை சொல்லி அவர் சன்னியாசி ஆக்கி அவர்கிட்ட சொல்றார் பகவான், இந்த எந்த நரசிம்மனுடைய உற்சவமூர்த்தி உனக்கு வேணுமோ அதை எடுத்துக்கோ, சஞ்சாரத்துக்கு எடுத்துட்டு போன்ற. எந்த மூர்த்தி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. அப்ப மாலோலன் நரசிம்மன் சன்னதியில் இருந்த உற்சவ மாலோலன் பறந்து வந்து அழகாக ஆதிவன் சடகோபஜியர் கையில வந்துடுறான். அப்ப அவர் பாக்குறார், இவரம் தான் அழிச்சுட்டு போகணும் போல இருக்கு அப்படின்னு. அது என்ன அதிசயம் அப்படின்னா, உற்சவ மாலோலன் காலில் பாதுகை உண்டு. பெருமாள் பாதுகை போன்றிருக்காங்க, எதுக்கடா உன் கூட யாத்திரைக்கு நான் வரேன் அப்படின்னு. அழகா அந்த மாலோலன் நரசிம்மனை ராமானுஜர் அழகா சேவிச்சார். சௌமியத்தோட அழகா சிரிச்சுண்டு லட்சுமி நரசிம்மன் மடியில தாயார வச்சுண்டு கட்டிப்பிடிச்சுன்னு உட்கார்ந்து இருக்கார். அந்த நரசிம்மர் தான் தைரியமா சேவிக்கலாம். ரொம்ப அழகா இருப்பார். இன்னைக்கு முழுக்க பார்த்துட்டு இருக்கலாம், பயமே வராது. கண்களை பார்த்தா அப்படி ஒரு காதலோட இருப்பார். முகத்துல அழகா ஒரு சிரிப்பு இருக்கும். இங்கே பிடரி மேலாம் செலுத்துட்டு இருக்கும், ஆனா காதல்ல. ஆண்டாள் சொல்லல, மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் மாறி மலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம். மண்ணி கிடந்து பெண் சிங்கத்தோட இருக்கக்கூடிய ஒரு சிங்கம் அப்படின்னு ஆண்டாள். அந்த மாதிரி அழகா சௌமியமான மாலோல நரசிம்மன ஜம்முன்னு சேவிச்சா. நிறைய தூரம் நடக்கணும், ஜுவாலா நரசிம்மன் கிட்டே நடக்கணும். நடந்து நடந்து வந்து பெருமாள் பாருங்க, தாயார் மடியில உட்காந்து அழகா சௌமியமா ஆக்கிட்டா அவரை. தாயார உத்தேசிச்சுதான் நம்ம பெருமாள் இடத்துல போக முடியும். இல்லாட்டி அவருடைய உக்ரமோ அவருடைய கேள்விகளை தாங்க நம்மால ஆகாது. அதனால தாயார் முன்னிட்டு தான் பெருமாளை சேவிக்கணும் அப்படின்னு. அழகா எல்லாரும் தாயார பாக்கிற சுவாமி ராமானுஜர் காட்டி கொடுக்க எப்படி இருக்கா பாருங்க தாயார். அவ முகத்துல என்ன ஒரு பரிவு பாருங்க, கண்கள்ல என்ன காருண்யம் பாருங்க. அவ சரீரமே நமக்காகத்தான், நம்மளை கரையேறதுக்காகத்தான், நரசிம்மனை சாந்தப்படுத்துறதுக்காக தாயார் அந்த மடியில உட்கார்ந்து இருக்கா. அப்பேற்பட்டவள் தாயார். தாயார் வைபவத்தை சுவாமி ராமானுஜர் சொல்றார். அழகா எல்லாரும் தாயார் நன்னா சேவிக்கலாம். அங்கேயும் பெருமாளுக்கு அழகா திருமஞ்சனம் எல்லாம் பண்ணி அழகா அலங்காரம் எல்லாம் பண்ணி ராமானுஜர் தன் கையினாலே ஜோரா அம்சம் பண்றார் பெருமாளுக்கு. அழகா தாயார் பெருமாளுக்கு அம்சம் பண்ணி எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்து அழகா உட்கார்ந்து லக்ஷ்மி நரசிம்மம் லக்ஷ்மி நரசிம்மம் லக்ஷ்மி நரசிம்மம் சரணம் பிரபத்தியே அப்படின்னு தியானம் பண்றார். அழகா தாயாருடைய கிருபை அப்படியே உணர்றார் ராமானுஜர். எல்லாரும் பார்க்க இப்ப ராமானுஜரே சாந்தமா இருக்கார், முகமே பிரசன்னமா இருக்கு. உக்ர சம்பத்துக்கிட்டு இருந்த ராமானுஜர் இப்ப இல்ல, ரொம்ப சௌமியமா இருக்காராம். காரே கருணை ராமானுஜா. இப்படி ஆனந்தத்தை எல்லாரும் ராமானுஜர் இப்படியே பார்த்துட்டு இருந்தா. ஜம்முன்னு நல்லா பிரசன்னவதனமா சிரிக்கிறார் சுவாமி ராமானுஜர். ராமானுஜர் சிரிக்கிறத பார்க்க வேண்டாமா? கள்ளம் கபடம் இல்லாத ஒரு சிரிப்பு. இந்த திருமுக மண்டலம் என்ன வேணும் அப்படின்னு கருணையோட ஒரு பார்வை, நமக்காக எதை வேணா பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு அபிமானம், நம்மளை நல்வழிப்படுத்துற ஒரு காம்பீரியம், இதெல்லாம் ராமானுஜருடைய சொத்து. அதனாலதான் பெரியவா சொல்றா, உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி.
இந்த திருவடியை விட்டா வேற யார் இருக்கா நமக்கு? அந்த உரிமையும் அந்த காம்பீரியமும் அந்த காருண்யமும் எல்லாருக்கும் ஒரே குஷி. ராமானுஜரத்துல சகஜமா பேசவா, அவரோட உக்ரம் மாறி போயிடுத்தான். அப்பாடான்னு நினைச்சா பக்தர்கள்லாம் பரமானந்தத்துல தலைச்சார்கள். அப்படியே சௌமியமா அங்க உட்கார்ந்து இருக்கார் ராமானுஜர். திருக்கோஷ்டி சௌமிய நாராயண பெருமாள் மாதிரி இங்க சௌமிய ராமானுஜர். ஜம்முன்னு என்ன சுகந்தமா காத்தெல்லாம் வீசுறது. இந்த இடமே அப்பாடா சௌமியமா இருக்கான். பக்தர்கள்லாம் அப்படி நிதானமா ஏறி அந்த கலப்பு நடந்த கலப்பெல்லாம் போக அப்படி அந்த ஹோபில மலையில் அப்படி உட்கார்ந்து இருந்தா. நாம இன்னைக்கு மாலோலனோட தங்குவோம். அழகா சௌமியமான ராமானுஜரோட லக்ஷ்மி நரசிம்மனோட மாலோலனுடைய திருவடி வாரத்துல இன்னைக்கு அகோபிலத்துல தங்குறோம். சரியா? தாயார் நம்ம பக்கத்துல படுத்துட்டு இருக்கா. தாயார கட்டி பிடிச்சுண்டு ராமானுஜர் பாதத்தெல்லாம் பிடிச்சு விட்டுண்டு தாயாருக்கும் பாதம் பிடிச்சு விட்டுண்டு மாலோல நரசிம்மன் கன்னத்தெல்லாம் கிள்ளிண்டு மூக்க பிடிச்சு ஒரு ஆட்ட ஆட்டி சமத்தா இப்படிதான் இருக்கணும், கோவம்லாம் படப்படாது, சரியா அப்படின்னு சொல்லி அவர் பிடரி மேலாம் தடவி கொடுத்துண்டு அழகா அவர் கழுத்தை கட்டிண்டு புசு புசுன்னு இருக்க பிடரி மயில் மேல பட இந்த கண்ணை உருட்டி உருட்டி நரசிம்மன் பார்க்கப்படாது, சும்மா இரு அப்படின்னு சொல்லிண்டு ஆனந்தமா இன்னைக்கு ராத்திரி தங்கரும். நாளைய பொழுது ராமானுஜரோட அழகா மாலோல நரசிம்மனோட தாயாரோட விடியட்டும். ராதே கிருஷ்ணா. சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம் ராமானுஜா ராமானுஜா. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.